அந்த ஜியாகிரஃபி, புவியியல், பூகோளம், வேதாகமத்தில் உள்ள ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரை உள்ள கதை சரித்திரங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக அந்த இடங்களை பற்றியுள்ள ஒரு அருமையான மேப், நம்ம பைபிளில் இருக்கிற மேப்பை பார்த்தோம். தொடர்ந்து படைப்பின் காலம், முற்பிதாக்களின் காலம் என்று பிரித்து வைத்தோம். சாயங்காலத்திலே குறிப்பாக 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் பொறுத்து பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் உபாகமம் புஸ்தகத்திற்கும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களுக்கும் உள்ள முக்கியமான ஒரு கனெக்ஷன், அது இணைப்பையும் நாம் பார்த்தோம். இந்த நாட்களிலே வேதத்தை இப்படியாக கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இதற்கு கொடுத்த எல்லா உற்சாகத்திற்காகவும் போதகர் ஐயா அவர்கள் பாராட்டின எல்லா உற்சாகத்திற்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் மீட்டிங் முடிந்து நீங்கள் வீட்டிற்கு போகும்போது புன்சிரிப்போடு ஒரு பெரிய ஒரு திருப்தியோடு ஆவிக்கிற வாழ்க்கையிலே ஒரு பைபிளை கற்றுக்கொண்டோம் அப்படின்னு ஒரு திருப்தியாக நீங்கள் போகுது, மகிழ்ச்சியோடு நீங்கள் போவதை பார்த்து கூட எங்களுக்கு அதிக அந்த ஃபீட்பேக் மிக உற்சாகமாக இருந்தது. இந்த நாளிலே நாம் ஐயா 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. பொதுவாக கொடுக்க மாட்டாங்க. போகிற சபையிலெல்லாம் 10 நிமிஷத்தை முடிச்சிருங்க, 15 நிமிஷத்தை முடிச்சிருங்க, 20 நிமிஷத்தில் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குறித்த நேரத்தில் குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்க முயற்சி செய்கிறேன். இன்றைக்கு ஹோலி கம்யூன் இருக்கு இல்லையா, பரிசுத்த நற்கருணை இருக்கிறது. 2 காரியங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த சரித்திரம் சாயங்காலம் நாம் தொடர்ந்து கொள்வோம். 2 காரியங்களை பார்க்க இருக்கிறோம். ஒன்று, புதிய ஏற்பாட்டிலே 1 பேதுரு 2:21. எஸ், உங்களுக்கு ஒரு மாதிரியை பின் வைத்து போனார். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் நமக்கு ஒரு மாதிரி என்ற தலைப்பிலே அந்த 1 பேதுருவை பற்றி பார்க்க இருக்கிறோம். மட்டுமல்லாமல் பழைய ஏற்பாட்டில் ஒரு பகுதி, அதாவது 1 சாமுவேலிலிருந்து 4ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை பார்த்து மன்னிப்பு, மீட்பு, இந்த நாட்களிலே, இந்த லெந்து நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய காரியங்கள், பொதுவாக எங்களுடைய சபைகளிலும் மற்றும் போகும்போது லெந்து நாட்கள் முதல் மீட்டிங்கில் நான் இந்த 2 விதமான இலைகளை கொண்டு போவேன். எப்படி, காஞ்சி போன இலை கொஞ்சம் கொண்டு வருவேன் புல்பீட்டுக்கு. அப்புறம் அந்த பசுமையாக அப்படி முளைக்கிற அந்த குருத்தோர வருகிற இலையை கொண்டு வருவேன். அப்போ அந்த லெந்து நாட்கள்னு சொல்கிறது அங்கே ஸ்ப்ரிங் இல்லைங்களா, அந்த இலை உதிர்ந்த நாட்கள், திருப்பி வருகிற நாட்கள். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இந்த 40 நாட்களில் நம்மள்கிட்ட அந்த உலர்ந்து போன ட்ரைடு லீவ்ஸ், காஞ்சி போன காரியங்களும் அப்படி கீழே போய் அருமையான குணங்கள், அருமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உதிர்க்க வேண்டும். இதுதான் இந்த 40 நாட்கள், இந்த உபவாச நாட்களில் உள்ள ஒரு சிறப்பு. லெந்து நாட்களில் நமக்கு ஒரு வாய்ப்பு, நம்மை பரிசோதித்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை நீக்கி நம் வரத்துக்கான ஒரு வாழ்க்கை, நம்மை சுத்திகரிக்கிற ஒரு நாட்கள். ஒரு மெசேஜில் நிறைய கதைகள் உண்டு. ஆனால் நம்ம ஈவினிங்கில் டீச்சிங்கில் கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் வெறும் கதை தான் இருக்கும், பைபிளை பற்றி கூட பேச முடியாது. நம்ம சுத்திகரிப்பதற்கு ஒரு உதாரணத்தோடு இந்த 1 பேதுரு மற்றும் 1 சாமுவேல் 4 பார்க்க இருக்கிறோம். புதுசாக ஒரு கப்பிள் திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, செட்டில் ஆகி, சரிங்களா. அப்புறம் ஒரு வீட்டில் இருக்காங்க. அப்போ குடியிருக்கும்போது அந்த அம்மா, சகோதரி, ஒய்ஃபு காலையில் எழும்பி அப்படி காஃபி குடிக்கிறதுக்கு அப்படி வெராண்டாவுக்கு போனாங்க.
அப்படி வராண்டார் வந்து அந்த ஊஞ்சல் அப்படியே காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்த வீடை பார்க்குறாங்க. அடுத்த வீட்டு ரொம்ப அந்த துணி காய போட்டிருக்காங்க, ரொம்ப அழுக்காக இருக்குது. உடனே அப்படியே வந்து கணவன்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க இந்த வீடு வேண்டாங்க, நம்ம வேறு வீட்டுக்கு போயிடுவோம். என்ன இல்லை இந்த வீடு வந்து பக்கத்துலலாம் ஒரு மாதிரி இருக்காங்க, அவங்க துணிலாம் ரொம்ப அழுக்காக காய போட்டிருக்காங்க, அழுக்காக இருக்குது, எனக்கு இங்கே இன்னுமே இருக்கதே பிடிக்கலன்னு அவர் கணவர் வந்து வந்தார். அப்படியா விட்டார். அடுத்த நாள் ஆச்சு. அடுத்த நாள் இதே மாதிரி அந்த அம்மா காஃபி குடிக்குது, அப்படி ஸ்டைலாக அப்படி வெளியே போய் காலையில் பெட் காஃபி குடிக்கிறதுக்கு அப்படியே ஊஞ்சல் இப்படி பார்க்குது. திருப்பி ஓடி வந்து சொல்லுது, ஏங்க நான் சொல்லிட்டேன்னாங்க இந்த வீடு வேண்டாங்க, இந்த ஜனங்களுக்கு என்ன சோப்பு வாங்கினே தெரியல, ஏரியல் நல்ல நல்ல லிக்விட் சோப்புலாம் வாங்காமல் இந்த ஆர்டினரி இந்த கிர்மா என்ன நம்ம சோப்பு போட்டு கழுவுறாங்க, எல்லாம் அழுக்காக இருக்குது. வச்சிச்சு 3 நாள் நடந்துச்சு. 3 நாள் அப்படி ஸ்டைலாக காஃபி குடிக்கும் போது எல்லாம் சுத்தமாக இருக்குது, எல்லாம் பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்குது துணிகள்லாம். ரொம்ப ஆச்சரியம். ஒன்று வந்து ஏங்க நம்ம வீடை காலி பண்ணாண்டாங்க, நம்ம சொன்னதெல்லாம் அவங்க கேட்டுவிட்டாங்க போல, இப்போ வந்து நல்ல வாஷிங் மிஷின் வாங்கலாங்களோ என்னமோ தெரியல, நல்ல பவுடர்லாம் வாங்கினாங்களோ என்னமோ தெரியல, எல்லாம் சுத்தமாக இருக்குங்க. உன்னை அந்த கணவர் சொன்னார், அம்மா நீ தூங்கிட்டு இருந்த, நான் காலையிலே எழும்பி காலையிலே காஃபி போட்டு காலையிலே அங்கே போனேன். அங்கே போய் நம்ம ஜன்னலெல்லாம் நல்லா தொடச்சேன். நம்ம வீட்டு ஜன்னல் பெராண்டா இருக்குல்ல, அந்த ஜன்னலெல்லாம் அழகாக தொடச்சேன். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன் அடுத்த வீட்டில் அழுக்கா தெரிஞ்சிருக்கு? பிரச்சனை இங்கே துடைக்கணும். நம்முடைய நம்ம செய்ய வேண்டியது துடைக்கணும், அவ்வளோதான். நம்ம பண்ண வேண்டிய ஒரே காரியம், நம்ம கண்ணாடி மாற்றணும், அந்த கண்ணாடியை துடைக்கணும். இந்த நாட்களில் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மகிட்ட அதான் சொல்கிறார். நம்மகிட்ட உள்ள சில காரியங்கள், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள், அந்த பார்த்தோம்னா ஆபிரகாம் ஈசாக்கு பலி எடுத்தது பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது கொடுக்காமல் வச்சுருப்போம். நம்ம வந்து கூடுதல் இங்கே தான் பார்க்கணும். அதான் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெபம் வந்து மேலே இருக்காரு, முதல்ல இங்கே பார்க்கணும், ஆண்டவரே என்னை சுத்தப்படுத்தும், அப்புறம் மேலே பார்க்கணும், அப்புறம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்மை பரிசோதித்து எந்த விஷயங்களில் நம்ம குறைஞ்சிருக்கோமோ அந்த விஷயங்கள்லேருந்து மாறுது. பரம்பரையாக ட்ரெடிஷ்னலாக இருந்துகிட்டே இருக்கிறோம் அநேக காரியங்கள், அதிலிருந்து நம்ம மாறணும். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி செய்திகள் வரும்போது, ஒவ்வொரு சண்டே, எவ்ரி சண்டே இஸ் எ கன்வென்ஷன். என்னை பொறுத்தவரையில் எவ்ரி சண்டே இஸ் எ கன்வென்ஷன். போதகர் கொடுக்குற ஆலோசனைகள், வசனங்கள் இதெல்லாம் வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கணும். நான் வந்து பிறந்து வளர்ந்தது நாகர்கோவில், ஆனால் அந்த ஊரில் ரொம்ப நாள் இல்லை. குஜராத்தில், நான் தமிழ்நாட்டில் இருந்ததை விட பிற மாநிலங்களில் இருந்தது அதிக நாட்கள். ஆனால் ஒரு கன்சர்ன், there's a concern for me for the people of South தமிழ்நாடு. என்னென்னா, அது கடைசி சொல்லணுன்னு இருந்தேன், அது முதலே சொல்லிடுறேன். நான் சொல்கிறது சிலவங்களுக்கு பிடிக்காது, மனசில் உள்ளதை சொல்லிடுறேன். இந்த 4 4 தாள் சொல்லுங்கள். 4 4 தாள் புரிஞ்சுதா? முதல்ல இந்த ஆள் பார்க்குறது, நல்ல விசுவாசிகளாக இருப்பாங்க, ஆனால் திருமணம்னு வந்தோடனே ஆள் பார்த்துருவாங்க. நம்ம கம்யூனிட்டி, நம்ம ஜாதி, நம்ம குலம், நம்ம ஆள் பார்க்குறது. நாங்கள் வட இந்தியாவில் இருந்தோம், அங்கெல்லாம் அப்படி இல்லை. அங்கே மிஷனும் சேர்ந்துக்கணும், மெதேஷில் உள்ளவங்க சிஎஸ்சி சேர்ந்துக்குவாங்க, சிஎஸ்சியில் உள்ளவங்க செல்வேஷனாக இருப்பாங்க. மற்றபடி கூடுதல் எனக்கு தெரிஞ்சவரை, நான் குஜராத்தில் தான் நிறைய பாஸ்டராக இருந்திருக்கேன், அங்கே கூடுதல் இந்த மாதிரி இல்லை. ஆனால் இங்கே வந்து இன்னும் அந்த ஆள், ரெண்டாவது தாள், 4 4ன்னு என்னது? விசுவாசிகளும் 4 பார்க்குறாங்க. இந்த கல்யாணங்கள்லாம் செவ்வாய்க்கிழமை நடக்காது, நிறைய கல்யாணம் சனிக்கிழமை நடக்காது. இந்த திருமண ஆனிவர்சரி வாசிப்பாங்கள்ல, அது வந்து ஜூனில் நிறைய இருக்காது. இந்த ஆடி மாதம் இருக்குது பார்த்தீங்களா, ஆடி ஆவணி எனக்கு தெரியல, சில மாதங்களில் வைக்க மாட்டாங்க இந்துக்கள். அந்த நாட்களில் நமக்கும் இருக்காது. 4 பார்க்குறது எனக்கு அதான் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கும்போது சொன்னோம், பர்பஸை நான் சனிக்கிழமை வைக்கணுன்ட்டு இருந்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஆகும்னு சொன்னாங்க, இல்லை
நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. நம்ம ஒரு அவரும் பாஸ்டர், நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். நிறைய நம்ம கல்யாணம் புதெல்லாம் என்னன்னு தெரியல, சில நாட்களில் தான் இருக்கும். அதையும் நாகர்கோயிலில் இன்னும் நாள் பார்ப்பாங்க. சில இல்லை மக்கள்லாம் வந்துடுவாங்க, பாஸ்டரும் வந்துடுவாங்க. ஆனால் சொல்லுவாங்க, ஐயா கொஞ்சம் நடுங்க, ஐயா கொஞ்சம் நடுங்க, ஐயா கொஞ்சம் நடுங்கன்னு பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. ஒரு வேளை உங்கள் கூடன்குளம் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில், எனக்கு தெரிஞ்ச சவுத் தமிழ்நாட்டில் இந்த நாள் பார்க்குறது இன்னும் இருக்குது. அது கர்த்தருக்கு பிடிக்காது. எல்லா நாளும் கர்த்தர் உண்டாக்குனது, எல்லா நாட்களும் கர்த்தர் உண்டாக்குனது. நம்ம யாராவது இன்னும் நம்ம சொந்தக்காரங்க இன்னும் அந்த கேலண்டர் பார்க்குறது, நாள் பார்க்குறது, இந்த நாளில் வைக்கக்கூடாது, அங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு இருந்தோம்னா இந்த 2 நாட்கள் இதெல்லாம் நம்மள்கிட்ட மாறும். ஆள் நாலு, மூணாவது என்னது தாளுன்னு என்னது புரியலையா? இது நான் வச்ச பேர் தான். இந்த திருச்சி இல்லை, திருநெல்வேலி, தூத்துக்குடி திருநெல்வேலி டயசிசனில் ரெண்டாவது வாரமோ முதல் வாரமோ தெரியல, டயசிசன் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். அதில் ஒரு பேனல் ஸ்பீக்கர்னா அடிக்கடி கூப்பிடுவாங்க. அங்கே போகும்போது இதுதான் சொன்னேன், ஆள் நாலு தாள். தாள்னு என்னது யாருக்கா ஞாபகம்? எனக்கு புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு. என்னது என்னங்க? பணம், கரெக்டு. தாள், ஆள் நாலு தாள். நல்ல விசுவாசி தான், எல்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த கல்யாணம் வந்தோடனே அது இந்த கிறிஸ்தவ குடும்பங்களில், ஸ்பெஷலி இந்த சவுத்து, இது அங்கெல்லாம் இல்லை, இங்கே சவுத்தில் ஒரு குழந்தை பிறந்து அது பெண் குழந்தைன்னா அந்த இதே துக்க வீடு மாதிரி ஆயிரும். ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டாலே ஒரு பெரிய ஏக்கம், பிறந்த நாள்லேருந்தே சேர்க்கணும். ஏன் கடைசியில் எண்ணுவாங்களே. ஸோ இந்த காரியங்கள்லேருந்து மாறுறது தான் உண்மையான மனமாற்றம். சரிங்களா? இது கர்த்தர் நம்ம தேவன் அன்பானவர். நான் பார்த்தீங்களா முதல் நாளே சொல்லிகிட்டே இருப்பேன், நமது தேவன் அன்பான. அதுவும் இந்த கடைசியில் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், அவர் காட் இஸ் அ லவ்விங் காட். நம்ம அவரை விட்டு தூரமாக இருந்தும் அவர் நம்ம நேசிக்கிறார், அன்பாக இருக்கிறார். அப்படி அன்பான தேவனை நாம் பணிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வேணும். இந்த புதிய பாட்டில் நம்ம பேதுருவை பார்த்தோம். கிறிஸ்துவின் பாடுகள் நமக்கு ஒரு மாதிரி, ஒரு அடிச்சுவடுகள். ஆமாம், அதில் என்ன வசனம் முக்கியம்னா, ஆமாம் 20, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமாம், அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கிறேன். ஆமாம், கிறிஸ்துவின் பாடுகள் நமக்கு அடிச்சாலும் அவனுக்கு மாதிரி இருக்கு. அதில் ஒரு வசனம் தொலைச்சி நம்ம எங்கே வாசிக்கணும்னா, ஒரு முறை நிமிஷம் 2:17, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். அங்கேருந்து தான் ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். இந்த 1 பேதுரு புஸ்தகத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு எளிமையான முறை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லித்தானேன். உங்களுக்கு யோசுவா ஐயா அனௌன்ஸ் பண்ணாங்க, எக்ஸாம் இருக்குல்ல யோசுவா, அந்த படித்தாலும் போதும் உங்களுக்கு. என்ட்ரி, விக்ட்ரி, கேட்டகரி, அக்ரி, மெமரி, அப்புறம் 5 கற்கள் சொன்னேன். அதெல்லாம் படிச்சிங்கனாலே நிறைய கொஸ்டின் நீங்கள் பைபிள் படிக்க ஈஸியாக இருக்கும். சரி, 1 பேதுருவை ஈஸியாக படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாடு, அதெல்லாம் ஒரு கோடு வேர்டு சொல்கிறீங்களா? இங்கிலீஷில் சொல்லுவோம், அதுக்கப்புறம் தமிழில் சொல்லலாம். லிவிங் ஹோப் சொல்லுங்கள். லிவிங் டிஃபரண்ட்லி, லிவிங் வித் அதர்ஸ், அதாவது நம்பிக்கையுள்ள வாழ்வு. நம்ம வாழ்வு இன்னைக்குள்ள பாட்டில் கூட ஒன்று இருந்து நம்பிக்கையுள்ள வாழ்வு. 2வது பாயிண்ட் வித்தியாசமான வாழ்வு, பிரித்தெடுத்த வாழ்வு, வித்தியாசமான வாழ்வு, பிரிக்கப்பட்ட வாழ்வு. 3வது மற்றவர்களோடு வாழ்வு. இதை கூடுதல் சொல்கிறேன், அப்புறம் நம்ம 1 சேமியலுக்கு போகலாம். லிவிங் ஹோப், அதாவது நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்வு, ஹோப். இன்னொன்று வித்தியாசமான ஒரு வாழ்வு. 3வது மற்றவர்களோடு வாழ்வு.
இந்த 1 பேதுரு புஸ்தகம் வந்து வளர்ச்சிக்கு நல்லது. புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருக்குமே நல்ல புஸ்தகம். பவுலுடைய புஸ்தகம் கொஞ்சம் நிறைய டாக்டரின் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளலாம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பேதுரு வந்து ரொம்ப எளிமையாக எழுதியிருக்காரு. பேதுரு வந்து இயேசுவோடு இருந்தவர். பவுல் இயேசு பற்றி நிறைய டீச் பண்ணியிருக்காரு, இயேசுக்கு தரிசனத்தை பெற்றவர். ஆனால் பேதுரு வந்து இயேசுவோடு இருந்தவர். ஸ்பெஷலி நம்முடைய பேஷன் வீக் அல்லது ஆண்டவருடைய சிலுவை அந்த நாட்களில் வந்து கல்வாரி நாட்களில் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி வந்த ஒரு பேதுரு. இந்த இதில் ஒரு வசனம் வரும், புதிதாய் பிறந்த குழந்தையை போல அப்படின்னு வசனம் வருங்க. அது வாசிக்கான மெயின் தாட்டில் குழந்தையை போல பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். இந்த சின்ன குழந்தை வந்து பால் இல்லைன்னா கற்றுன்னு அழும். அந்த வேண்டிய ஒரே பால் தான். ஃபஸ்ட்டு 6 months or 4 monthsனால் ஒன்லி மில்க் தான். அது கிடைக்கல, நீங்கள் கலக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா அழும், நல்லா அழும், தாங்க முடியாது, நம்ம கலக்கி தான் ஆகணும். அந்த மாதிரி புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். சரிங்களா? ஸோ அது எதுக்கு சொன்னால் இது ஒரு நல்ல புஸ்தகம். யாருக்கு? அப்படி ஆண்டருக்குள்ளே வளர்கிறதுக்கு, வளர்ச்சியை பற்றி. கடைசியில் முடிக்கும்போது 2 பேரில் வளருங்கள் அப்படின்னு வரும். அப்போ வளர்ச்சி அந்த டைட்டில். முதல் காரியம் வந்து எனக்கு கண்ணு கொஞ்சம் பிரச்சனை உண்டு, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால் சிஸ்டர் இருக்காங்க, டக்குன்னு வசனம் வாசிங்கன்னா நல்லாயிருக்கும். ரைட். ஜீவனுள்ள நம்பிக்கையுள்ள வாழ்வு, லிவிங் ஹோப். இந்த விசுவாச வாழ்க்கைக்கு, நம்முடைய விசுவாச வளர்ச்சிக்கு முக்கியமான 3 விஷயம். அதில் நம்ம வளரணும். அது நல்லா ஜோம் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. நல்ல பைபிள் வாசிக்கணும், எல்லா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும், அதெல்லாம் சாதனம், அதெல்லாம் டானிக்கு. பைபிள் வாசிக்கிறது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருது, மீட்டிங் வருது, இதெல்லாம் டானிக்கு. ஆனால் வளர்ச்சிங்கிறது வேறு. வளர்ச்சி அப்படி நம்ம புதிய ஏற்பாடை கரைச்சி குடித்தோம்னா, ஒன்று வந்து விசுவாசத்தில் வளரணும், ஒன்று வந்து அன்பில் வளரணும், மூணாவது நீங்களே சொல்லிடலாம். விசுவாசத்தில் வளரணும், ஃபெய்த், லவ், மூணாவது என்னது? அப்படி படிச்சுட்டு வந்தோம்னா அந்த ஒரு கோரஸ் மாதிரி பைபிள் அடிக்கடி வரும். விசுவாசத்திலும் அன்பிலும் நம்பிக்கையிலும், ஹோப். இதான் 3 பில்லர்ஸ் நமக்கு. ஃபெய்த்து, லவ், ஹோப். இந்த விசுவாசத்தை பற்றி கூடுதல் பவுல் சொன்னார். அன்பை பற்றி சொல்லுங்க. அன்பை பற்றி புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி சொன்னது யாரு? அன்பு. புதிய ஏற்பாட்டில் யாரு? பவுல் 3மே சொன்னார். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, அன்பு வந்து நம்ம யோவான் ஸ்பெஷலிஸ்ட். யோவான் 1 யோவான் 2 யோவான் அப்படி பார்க்கும்போது யோவான் 3:16. ஸோ அன்பு அப்படின்னோடனே யோவான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 3வது நம்பிக்கை, ஹோப் அப்படின்னோடனே என்ன ஞாபகம் வைக்கணும்? இப்போ படிச்சுட்டு இருக்கோம் என்ன புக்கு? பேதுரு. இதாக சொல்கிற சில காரியங்கள் வாரன் விஎஸ்பின்னு ஒரு பேக் டு த பைபிள் அவருடைய நட்டில் படித்தேன். ஐயா இன்றைக்கி காலைல ஒரு புக்கு சொன்னாங்க, ஜான் பிரைட்டு. இப்போ நான் இன்றைக்கி ஒரு ஓல்ட் டெஸ்டமென்ட் டீச்சராக இருக்கோம்னா இதெல்லாம் இதான் சும்மா நம்ம அங்கங்கேருந்து படிக்கிறது தான். என்னமோ நம்மளாட்டே படித்து சொல்கிறதுலாம் இல்லை, அங்கங்கே படிக்கிறத படித்து சுருக்கமாக சொல்லி கொடுக்குறோம். அது மாதிரி ஜான் பிரைட்லாம் ஆரம்பத்தில் அப்படியே படித்து தான் வருது. ஸோ விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. இப்போ நம்ம வந்து நிறைய ஜெபக்கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா, அப்படி பைபிள் படிச்சிங்கன்னா, அப்படி வந்தீங்கன்னா, அது ஒரு டானிக், அது வந்து ஆகாரம். ஆனால் எதில் நம்ம வளரணும்? இவர் ரொம்ப நேரம் ப்ரே பண்ணுவாருங்க, இவர் எல்லா ஃபாஸ்டிங்கும் ப்ரேயர் போயிடுவாங்க, பைபிளே படிச்சுட்டு இருப்பாங்க, அது வளர்ச்சி இல்லை. அவர் பைபிளே படிச்சுட்டு இருப்பார், வள்ளுவள்ளுன்னு வீட்டில் இருப்பார், கோவப்படுவார். புரிஞ்சுங்களா? அது இல்லை. அப்போது இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் வேண்டிய மாறுதல்கள் என்னது? விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. இந்த பேதுரு வந்து எங்கே போனாலும் பாக்கெட்டில் இந்த சாக்லேட் கொண்டு போவாராம்.
சில கேத்தலிக் ஃபாதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம், எப்பவுமே சாக்லேட் வச்சுருப்பாங்க. அப்படி போனால் அப்படி சாக்லேட் கொடுப்பாங்க. அந்த பேதுரு வந்து ஒரு சாக்லேட் கொண்டு போகிறான். அது என்ன சாக்லேட்டு? நம்பிக்கை. சரிங்களா? சிலவங்க வந்து நல்ல ஹோப் கொடுப்பாங்க. சிலவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் அப்படி நீங்கள் பேசினா போதும், ரொம்ப கவலையோடு இருப்பீங்க, எங்கள் பிள்ளை நல்லா படிக்க மாட்டேங்குங்க, பாஸ் ஆகானு நம்ம தெரியல, ஒன்றும் கவலைப்படாங்க, சரிங்க படிங்க, எல்லாம் சரியாருங்க, ஆண்டவர் நம்பிக்கையாக இருங்க, ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க. சிலவங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் பேசினா கூட உள்ள நம்பிக்கையும் போயிடும். இதெல்லாம் உருப்படாத கேஸுங்க, இதெல்லாம் தேராதுங்க, ஒன்றும் நடக்காதுங்க, பிரெயின் வாஷ் பண்ணி ஏன்டா இவரை பார்த்தோன்னு ஆகிடும். ஆனால் விசுவாசிகளாகிய நாம் எப்போவுமே மற்றவங்களை என்கரேஜ் பண்ணணும். எப்போவுமே பிள்ளைகளையும் மற்றவர்களையும் யாரையும் என்கரேஜ் பண்ணணும். சரியாயிடும், God can do wonders, God can do wonders, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும், நம்பிக்கை இருக்கிறது. ஸோ அதை தான் பேதுரு பண்ணார். யாருக்கு சொன்னாலும் கஷ்டமான சூழ்நிலையில் உள்ளவங்க, விசுவாசிகளுக்கும் கஷ்டம் உண்டு. நேற்று 1-2 பேர் அதை புரிந்து கொள்ளலை. அவங்க யங் பீப்புள், யங் கேர்ள்ஸாக இருந்தாங்க, அவங்களுக்கு புரியல. லைஃப்பில் we have to go a long way. முதிர்ச்சியானவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, வாழ்க்கைங்கிறது நல்ல ஜெபம் பண்ணாலும் நல்ல பக்தியாக இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து என்னது இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அப்போ பேதுரு சொல்கிறாரு, இந்த கஷ்டம்லாம் கொஞ்சம் நாட்கள் தான். அந்த விசுவாசிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, துன்புறுத்தல் அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு தான், ஆனால் நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. வாசிப்போமா? 1 பேதுரு 2:4. ஒன்று பேதுரு 1:4, சாரி தப்பாக சொல்லிட்டேன், 1:4. ஜீவனுள்ள நம்பிக்கை. நமக்கு ஒரு ஹோப் இருக்குது, நமக்கு வந்து ஒரு ஹோப் இருக்குது, ஜீவனுள்ள நம்பிக்கை, வாடாததுமான. அதாவது இந்த 1 பேதுரு ரொம்ப ஃபுல்லாக பேச முடியாது, 2 மணி நேரம் ஆயிரும். 1 பேதுரு 2ஆக பிரிச்சிங்கன்னா வேர்ட்லி, வேர்ட்லினா வசனம், வேர்ட், WORD, வேர்ட்லி. அதை இன்னொரு காலம் போட்டிங்கன்னா வேர்ல்ட்லி, உலகம் ஒரு சைடில், வசனம் உலகம். இந்த உலகத்தில் எல்லாமே மாறிட்டே இருக்கும். அப்படியே ஒரு 3G ஃபோன் வாங்குவோம், கொஞ்சம் கழிச்சு 4G வந்துடும், அது யூஸ்லெஸ். அப்படியே ஒரு 4G வாங்குவோம், ஒரு 5G வந்துடும். இந்த உலகத்தில் எல்லாமே மாறும். வாடு அதாவது சொல்கிறாரு, இந்த லைஃப்பை வந்து பூக்கு இது பண்ணார். பூ வாடி போகிறது மாதிரி நம்மளும் வாடி போயிடும். பூ வந்து அழகாக இருக்கும், புல்லும் அழகாக இருக்கும், ஆனால் புஷ்ஷுன்னு வாடிடும். அதை நான் சொல்லுவேன், இந்த பேதில் தான் வருது, எல்லா வசனமும் பார்க்க முடியாது. புல்லை போன வாழ்க்கையெல்லாம் புல்லை போலவும் பூக்களை போலவும் இருக்குன்னு. பைபிளில் வந்து மனுஷனை புல்லுக்கும் பூக்கும் சொல்லியிருக்கு. நம்ம ஹாப்பி பர்த்டேக்கு என்ன பண்ணுவோம்னா, ஹாப்பி பர்த்டேக்கு என்ன கொண்டு போவோம், அப்படியே ஒரு பூ கொண்டு கொடுப்போம். நான் சொல்லுவேன், ஹாப்பி பர்த்டேக்கு பூ கொடுக்கறதுக்கு என்ன அர்த்தம்னா, உன் வாழ்க்கை இந்த பூ மாதிரி தான்ப்பா. ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது, பூ அழகாக இருக்கும், ஆனால் புஷ்ஷுன்னு போயிடும். நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். பெரிய பங்களா கட்டலாம், என்னெல்லாமோ பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் எல்லாம் டெம்பரரி. ஆனால் நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்குது. நம்ம எல்லாருக்கும் 2 ஆதார் கார்டுங்க, 2 ஆதார் கார்டு இருக்குது நமக்கு. இந்த சர்ச்சில் வந்திருக்கீங்கள்ல, ஆண்டவர் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் 2 ஆதார் கார்டு. என்னெல்லாம்? ஒன்று இங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஒன்று வந்து மேலே நமக்கு பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் அங்கே இருக்குது, இன்ஹெரிட்டன்ஸ் அங்கே வந்து நமக்கு ஒரு இடம் இருக்குது. இதிலே நீங்கள் களி கூறுங்கள். அது நிறைய பேருக்கு இந்த பாஸ்ட்டு, அதாவது கடந்த அனுபவங்களை பற்றி ஒரு கெத்து, ஒரு மகிழ்ச்சி. நான் 10ஆம் கிளாஸில் 100 வாங்கிட்டேன், 12லையும் வாங்கிடுவேன், 12ல் வாங்கிட்டேன், எனக்கு நல்லா போயிடுவேன். அது மாதிரி டாக்டர், எங்கள் அப்பா டாக்டர், எங்கள் அம்மாவும் டாக்டர், நானும் டாக்டர். இதெல்லாம் அந்த எங்கள் சொத்து, எங்கள் அப்பாவுக்கு இந்த சொத்து இருக்குது, அந்த சொத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் பாஸ்ட்னா நமக்கு இருக்கிற உள்ளது. ஆனால் நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு பைபிளில் கொடுக்குறது வந்து அது இல்லை. நமக்கு ஃப்யூச்சர், நம்ம நம்பிக்கை வந்து ஃப்யூச்சர் ஓரியன்ட். எப்படி இருந்தோங்கிறது இல்லை, ஆனால் எப்படி இருக்க போகிறோம்
அதான் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை தான் ஃபஸ்ட் பாயிண்ட். லிவிங் ஹோப். நம்ம வந்து என்றைக்குமே அந்த இது இருக்கணும், என்ன இருக்கணும், மனசுக்குள்ள ஒரு ஹோப் இருக்கணும். இப்போ எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, எங்களுக்கு ரொம்ப நாளாக வீடு கிடையாது தான். ஆனால் யாராவது எங்கிட்ட உங்களுக்கு வீடு இருக்கான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு சொந்த கேட்பாங்க தெரியுமா, நாகர்கோவில் ஸ்டைலு, உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, சொந்த வீடு இருக்கா, இங்கே இருக்கோ இல்லையோ நமக்கு எங்கே இருக்குது, அங்கே இருக்குது. யாரும் கேட்டால் இருக்குன்னு சொல்லிடுங்க, மேலே இருக்குது. ஸோ அதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, பெரிய ஒரு நம்பிக்கை. நம்பர் 2, வித்தியாசமான வாழ்வு. ஐயா சொன்னாங்க பிரிக்கப்பட்ட வாழ்வு இல்லைங்களா. அதாவது 1:14 வாசம், அதுக்கு பொறுத்து 1:14. 15 16. ஆமாம், இப்போ வந்து ஒரு வித்தியாசமான வாழ்வு. இதில் ஆன்சர் வந்துட்டு, அது 2 காரியங்களில் நம்ம வித்தியாசமாக இருக்கணுமா. சரியாக கேட்டுடுங்க. 2ஆவது காரியம் நிறைய பதில் சொல்ல மாட்டாங்க. வசனத்தை உங்களை வாசத்தை நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம். 2 விஷயங்களில் 2 காரியத்தில் நம்ம வந்து ஒரு வித்தியாசமான வாழ்வு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புறீங்கன்னா, வேதத்தை வாசித்தீங்கன்னா, பாவ மன்னிப்பு பெற்றிருந்தீங்கன்னா, நித்திய ஜீவன் பெற்றிருந்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் 2 மாற்றங்கள் தேவை. வித்தியாசமான வாழ்க்கை. ஒன்று ரொம்ப ஈஸி. அவங்க இப்படிலாம் இருப்பாங்க சார், அவங்க சாமி இதெல்லாம் கும்பிடுவாங்க, நாங்கள் கும்பிட மாட்டோம். அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க டேஷ் பண்ணுவாங்க, டேஷ் பார்ப்பாங்க, டேஷ் குடிப்பாங்க, நாங்கள் இதெல்லாம் குடிக்க மாட்டோம். ஸோ மற்றவர்களை விட பேகன், இந்த இது படிக்கும்போது பேகன்னு வரும்ல, பேகன்னா மற்றவர்கள், பிற மனிதர்களை விட நம்ம வித்தியாசமானவங்க. அது புரிஞ்சுது. இன்னொரு விஷயத்துலையும் மாறணுமா. என்னது, 2 ஏரியாவில் மாறுது. ஒன்று மற்றவங்களோட, இப்போ நான் இப்போ இது காட்வின் அரிய சம்படி, மற்றவங்களோட இவர் வித்தியாசமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அதுக்கு ஆன்சர் இருக்குது. 15 16 இருக்குது. வாசிங்க. ஆமாம் 15 16. ஆமாம் அதுக்கு முந்தி. இப்போ ஆன்சர் வந்துட்டு இதை பார்த்தா நீங்கள் சொல்லணும். கரெக்ட் வாசிக்க. இதில் ஆன்சர் வந்துட்டு 2ஆவது பாயிண்ட்டு. 2 காரியங்கள் சொன்னேன். நம்ம 2 காரியங்களும் வித்தியாசமாக இருக்கணும். நம்பர் 1, மற்றவர்களை விட வித்தியாசமாக இருக்கணும். நம்பர் 2, அவங்க சொல்லிட்டாங்க, சிஸ்டர் கரெக்டாக சொல்லிட்டாங்க, வெரி குட். அதாவது நம்ம இப்படி சொல்லக்கூடாது. அவன் சிகரெட் குடிப்பான், நான் சிகரெட் குடிக்க மாட்டேன். அவன் இது பண்ணுவான், நான் இது பண்ண மாட்டேன். அவன் இது பார்ப்பான், நான் அப்படி இல்லை. நாட் ஓன்லி ஃப்ரம் த பேகன்ஸ், ஃப்ரம் அவர் ஓன் லைஃப்ஸ். முந்தி போன லென்த் மீட்டிங்கில் இப்படி இருந்தேன், ஆனால் இந்த லென்த் மீட்டிங்கில் மாறிட்டேன். அப்போ 2 காரியங்களும் வித்தியாசம். மற்றவர்களை விட வித்தியாசமான வாழ்வு. அப்புறம் இன்னொன்று என்னது, நம்முடைய சொந்த இதிலிருந்து. நான் சொன்னேன், நான் ரொம்ப கோவப்படுவேன். டீச்சர், பைபிள் டீச்சர், ஆனால் கோவப்படுவேன். வீட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க, இவர் பேசுறதுக்கு நான் லாயக்கு. பிரசங்கர் மனைவி என்ன சொல்லுவாங்க, இவர் செய்தி கொடுக்கறதுக்கு தான் லாயக்கு. வீட்டில் பிள்ளைங்க இருக்குல்ல. ஆனால் நம்ம மாறணும். நம்ம வந்து மாறணும். நான் ஜெபம் பண்ணுறேன். ஐ எம் நாட் டெல்லிங் இப்போ எனக்கு கோபமே வராதுன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து கதவு அனுதினமும் எனக்கு அட்ரஸிங். ஆண்டவரே நான் தயவாக இருக்கணும், எஸ் சொன்னேன். ஸோ வித்தியாசமான வாழ்வு இந்த சொசைட்டியில் இருக்கவங்க சொல்லணும். இவங்க அந்த காலத்தில் அவங்க மிஷனரியாக போகும்போது குஜராத்தில் இந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் போனோம், எஃப்எம்பிபியில். ஐயாக்கு அந்த இடங்கள்லாம் தெரியும். அப்போ அங்கே வந்து இந்த தேசினா சாராயம் வடிப்பாங்க, அதுக்கு சில இதெல்லாம் வந்து விற்பாங்க. இப்போ ஊழியக்காரன் வந்தோடனே அந்த கடைக்காரங்களுக்கெல்லாம் கோவம். அப்போ சொல்லுவாங்க, எங்கள் ஊரே மாறிட்டுங்க, இப்போ நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சு, இப்போது பிஸ்னஸ் இந்த நீங்கள்லாம் வந்தீங்க, இங்கே ஏசுன்னு சொல்லிட்டு கும்பிட வந்துட்டாங்க, இங்கே எல்லாம் சர்ச் வந்துட்டு எங்கள் அது ஒரு சாட்சி. முந்தி எல்லாம் இப்படி இருக்காங்க, ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்ட பொண்ணு இவங்கெல்லாம் இதை நடத்தின. அதான் வித்தியாசமான வாழ்வு. இந்த கிராமத்தில் உள்ளவங்க சொல்லணும்,
ஓ இவங்கெல்லாம் சர்ச்சு, ஓ இவங்கெல்லாம் கிறிஸ்டின்கள், ஓ இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. ஸோ அதுதான் வித்தியாசமான வாழ்வு. அது இருக்கட்டு. அது போக நம்முடைய வாழ்வில் இந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்பீச்சர் வராங்க, அடுத்த வாரம் இன்னொரு சிஸ்டர் வராங்க, நிறைய செய்திகள் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த செய்திகள்லாம் கேட்டு 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 நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றம். நான் பரிசுத்தர் இப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படின்னா, நம்ம போகிறது அங்கே, நமக்கு எங்கே போகிறோம், இங்கே கொஞ்ச நாள் தான் சார், மிஞ்சி போனால் 75 இல்லை 80 85 90 அவ்வளோதான். அதுக்கு சீக்கிரம் போகிறோம். யார் முந்தி போகிறோம் யார் பிந்தி போகிறான்னு கணக்கு கிடையாது. ஆனால் கொஞ்ச நாள் தான் இருப்போம். ஆனால் நம்ம அங்கே போகிறோம். அங்கே யார் கூட இருக்க போகிறோம்னா, யார் கூட இருக்க போகிறோம், யார் கூட இருக்க போகிறோம், ஆண்டவர். அவர் பரிசுத்தர். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்தியாவில் நம்ம டிரைவிங் பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் டிரைவிங், டிரைவர் வந்து வலது பக்கம் இருப்பார். அப்படியே அமெரிக்காவுக்கு போகிறோம். அமெரிக்காவில் போனால் டிரைவர் எங்கே இருப்பார், இடது பக்கத்தில் இருப்பார். அமெரிக்காவில் எல்லாமே நம்ம ப்ளக் வந்து இப்படி இருக்குல்ல, அங்கே ப்ளக் இப்படி இருக்கும். ஆமாம், இங்கிலாண்டுக்காரங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அதுக்கு உல்ட்டா, அதுக்கு நேர் மாறி தான் அமெரிக்கா பண்ணுவாங்க. சரி, அப்போ அமெரிக்காவுக்கு போனோம்னா என்ன மாதிரி லைசன்ஸ் வேணும், லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் லைசன்ஸ் வேணும். சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம எங்கே போகிறோம், அங்கே போகிறோம். அங்கே யார் இருக்கா, ஆண்டவர் இருக்கார். கர்த்தர் எப்படிப்பட்டவர், பரிசுத்தர். அதனால் நம்மளும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். சரிங்களா? இது வந்து லேவியராகத்திலேருந்து காப்பி பேஸ்ட். லேவியராகம்னு தான் எழுதியிருக்கு 19, நான் பரிசுத்தர். அப்போ இப்போ பேதுரு வந்து நிறைய பழைய ஏற்பாடு சொல்லுவார். அது மாதிரி பரிசுத்தராய் இருக்கு என்று எழுதியிருக்கிறதே. பைபிளில் நிறைய கொஸ்டின். நாங்கள் குஜராத்தில் ஒரு விஷயமே கேட்பாங்க. நாங்கள் இந்த இது வாங்க மாட்டோம், பிரசாதம் தான் தெரியுமா, பிரசாதம் தான், பிரசாதம் அது அப்படியே விடுவாங்க, தேங்காயெல்லாம் கொண்டு வாங்க. சின்ன பிள்ளைகள் அங்கிள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. உடனே நாங்கள் வாங்க மாட்டோம். தேங்க்யூ, காட் பிளஸ். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஏன் வாங்க மாட்டீங்க ஒரே ஆன்சர் தான். என்னது, நிறைய கேள்வி. நீ ஏன் இந்த பார்க்க மாட்டீங்க, ஏன் நீங்கள் இது பண்ண மாட்டேங்கிறே, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான், என்று எழுதியிருக்கிறதே. இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். சாத்தான் வந்தான், அவனும் பைபிளும் சொன்னான், இப்படி இருக்கு அப்படி இருக்கு, கல்லை அப்பமாக்கிறோம். உன்னை இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், என்று எழுதியிருக்கிறது. ரெண்டாவது கொஸ்டின், அதுக்கும் பதில் என்னது, என்று எழுதியிருக்கிறது. மூணாவதும் கேட்குறான், மூணாவது என்ன சொல்கிறாரு, என்று எழுதியிருக்கிறது. அப்போ நமக்கு அதே தான் ஆன்சர். எதுக்கு பரிசுத்தராக இருக்கணும், எதுக்கு அவங்கெல்லாம் நாள் பார்ப்பாங்க, நம்ம ஏன் நாள் பார்க்கக்கூடாது, ஏனென்றால் இங்கே எழுதியிருக்கிறது. அவங்கெல்லாம் குலம் பார்க்குறாங்க, ஜாதி பார்க்குறாங்க, நம்ம பார்க்கக்கூடாதான். ஏன், இது ஒரே குடும்பம் என்று எழுதியிருக்கிறது. இங்கே மேல்வு தாழ்வு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன், என்று எழுதியிருக்கிறது. இதுதான் ஆன்சர். எது கேட்டாலும் ஆன்சர் என்ன சொல்லணும், என்று எழுதியிருக்கிறது. இதுதான் நமக்கு மேனுவல். சரி, 2 பாயிண்ட் சொல்லிட்டோம். ஜீவனுள்ள நம்பிக்கை, நம்பிக்கையுள்ள வாழ்வு, ஜீவன், அதில் வித்தியாசமான வாழ்வு. நம்ம வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கணும் சார். நீங்கள் நிறைய 2 தடவை பைபிள் படிச்சிங்களோ, 3 தடவை படிச்சிங்களோ, 5 தடவை படிச்சிங்களோ, எல்லா உபவாசத்துக்கும் வந்தீங்களோ இல்லையோ, ஆனால் நம்ம வாழ்க்கையில் மாறணும். ரைட். 3வது வந்து மற்றவர்கள் ஒரு ஒன்று சாமியார் வராட்டான்னு போகிறால இதை நல்லா படிப்போம், படிக்கிறது நல்லா படிப்போம். பிறரோடு, அதாவது மற்றவர்களோடு வாழ்வு, மற்றவர்களோடு வாழ்வதெல்லாம் இயேசு கிறிஸ்து வரார், மாதிரின்னு சொல்லிட்டு வரார். அதாவது இந்த ஆராதனை நல்லா இருக்குது. 8 மணி 8 ரொம்ப ஒன்றும் லேட்டாக வரல. எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருந்தது. நிறைய சபைகளில் ரொம்ப லேட்டாக வருவாங்க. ஆனால் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். உங்களில் நிறைய பேர் ரொம்ப டைமுக்கு வந்துட்டீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1-2 பேர் ஏதாவது காரணங்கள் இருந்திருக்கலாம், அதனால் லேட்டாக வந்திருப்பீங்க. ஆனால் ஐ எம் ஹாப்பி, நீங்கள்லாம் டைமுக்கு வந்துட்டீங்க. அப்படிதானே? ரைட். இப்போ அப்படியே ஆராதனை முடிஞ்சிடும், பிரசங்கமும் முடிஞ்சிடும், பரிசுத்த நற்கரணையும் முடிஞ்சிடும். அப்படியே முடிஞ்சோடனே எங்கே போவோம், வீட்டுக்கு போவோம். அதாவது இது வந்து நமக்கு ஒரு 1 hour 2 தான். அது மாதிரி ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தாலும் சரி, எந்த ப்ரேயருக்கு வந்தாலும் சரி, ஜெபக்கூட்டம். வாழ்க்கைங்கிறது இது இல்லை. வாழ்க்கைங்கிறது என்னதுன்னா மண்டே டு சாட்டர்டே தான், திங்கள்லேருந்து சனி தான் வாழ்க்கை.
இங்கே வந்து நல்லபடியாக இருந்துடலாம், நல்லபடியாக பைபிள் வாசிடலாம், நல்லபடியாக எழும்பிடலாம், நல்லபடியாக பாட்டு பாடிடலாம், நல்லபடியாக ஆமைன்னு சொல்லிடலாம், நல்லபடியாக அல்லையிலேயே சொல்லிடலாம். இது ஒரு 2 hours. அது மாதிரி நாங்கள் இந்த யூவில் இருப்போம், இயூ சொல்லுவாங்கள்ல, கேம்புக்கு வருவாங்க. கேம்புக்கு வரும்போது 3 நாள் கேம்பு முகாம், சீஷத்துவ முகாம், தலைமைத்துவ முகாம், பைபிள் செமினார், ஓஹோன்னு இருக்கும் 3 நாள். எல்லாம் முடிஞ்சவொடனே எங்கே போகணும்? வீட்டுக்கு. வீட்டுக்கு போனோன்னா கணவன், மனைவி, பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போனால் ஆசிரியர், ஸ்கூலு, காலேஜி. ஆனால் அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. இங்கே ஈஸியாக இங்கே நல்லபடியாக சிரிச்சிட்டு இருக்கிறது நல்லது. ப்ரைஸ் லார்ட், எப்படின்னு சுகமாக இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்கீங்களா, அப்படி சொல்லிட்டு போயிடலாம். இது முடிஞ்ச உடனே தான் வாழ்க்கை. ஸோ இதுதான் இந்த இதில் சொல்கிறாரு. அப்படி குயிக்க பார்ப்போமா? 2:17. ஆமாம், அதான் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். அதாவது மனைவிகளே புருஷனை கனம் பண்ணுங்கள், அதை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. அப்படி இல்லை. பைபிளை சரியாக படிச்சிங்கன்னா மனைவி தான் புருஷனுக்கு கனம் பண்ணணும்னு இல்லை, கணவனும் மனைவிக்கு கனம் பண்ணணும். ஏன்னா எங்கே எழுதியிருக்கு? எல்லாரையும் கனம் பண்ணு. இது ஒரு 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 போதனை. இந்த 10 கற்பனை கூட இன்றைக்கி வாஸ்தவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு கற்பனையாக வாசித்த உடனே ஆண்டவர் எங்களுக்கு கனம் பண்ணுறது, பெற்றோர்களை கனம் பண்ணுறது. ஓவரால் பைபிள் டீச்சிங் வந்து கனம் பண்ணுது, ரெஸ்பெக்ட் அதர்ஸ். இந்த ஆராதனை முடிஞ்சு அல்லது இந்த தவச நாட்கள், இந்த லென்ட் டேஸ் முடிஞ்சு அப்படி போகும்போது எல்லாரையும் கனம் பண்ணுங்க, ரெஸ்பெக்ட் அதர்ஸ். அதான் கிறிஸ்டியன் டீச்சிங். அப்புறம் வந்து ஆமாம், அப்புறம் 18ஆம் வசனம். ஆமாம், இப்போ வந்து ஒரு லிஸ்ட் வருது. இப்போ ஒரு சொசைட்டியில் என்ன சொன்னோம்ல, பிரின்ஸு, ப்ரீஸ்ட்டு, ப்ராஃபிட்டு, அந்த மாதிரி நம்ம இதில் நிறைய விஷயங்கள் வருது. இதுவும் ஏபேசியரும் கொஞ்சம் மேட்சிங்காக போயிட்டுருக்கும். இப்போ சொல்கிறாரு, வேலைக்காரரே, நீ ஒரு டீச்சர்னா உங்கள் ஹெட் மிஸ்டர்ஸ்க்கு, ஆனால் ஹெட் மாஸ்டருக்கு கனம் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்க நல்லவங்களோ பொல்லாதவங்களோ அவங்களுக்கு கனம் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து ஆமாம், அடுத்தது 21க்கு போயிடுவோம். ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். எல்லா இது பேஷன் வீக் அல்லது இது லென்ட் டேஸ்லேயும் இந்த மெசேஜ் எனக்கு வந்துடும். எங்கெல்லாம் போகிறோன்னா இந்த வசனம் சொல்லிடுவேன். ஏன்னா இதுதான் பேசிக்கு. கிறிஸ்துவின் பாடுகள் நமக்கு ஒரு அடிச்சுவடுகள். அப்படி அடிச்சுவடு இருக்குது. அப்படியே இயேசு இங்கே வச்ச கால், நம்ம அங்கே கால் வைப்போம். இயேசு இங்கே கால் வச்சாரு, அங்கேயும் நம்ம கால் வைப்போம். அடுத்தது இயேசு இங்கே கால் வச்சாரு, அங்கேயும் வைப்போம். ஸோ கிறிஸ்துவின் பாடுகள் இதை பில்லி கிரகம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பில்லி கிரகம் மெசேஜ் கேட்டிருப்பீங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப அவனுக்கு இதெல்லாம் இருக்க ரொம்ப சிம்பிளாக பேசுவார், ஆனால் ஆழ்ந்தமாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு மாதிரியை, கீப்பிங் அன் எக்ஸாம்பிள்னு வருத ஒரு கிண்டர் கார்டன் சில்ட்ரன் கிளாஸுக்கு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாங்க? டீச்சர் சொல்லுவாங்க, எல்லோரும் இப்படி ஒரு லைன் போடுங்க, எல்லோரும் போடுவாங்க. இப்படி இன்னொரு லைன் போடுங்க, போட்டாச்சு. இப்படி குறுக்க ஒரு லைன் போடுங்க, இதுதான் ஏ. அப்படி பாருங்க, அப்படி எழுதுங்க. அதான் பில்லியரம் சொல்கிறாரு, ஒரு மாதிரி. அப்போ நமக்கு மாதிரி வந்து இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவின் பாடுகள் நமக்கு அடிச்சுவடுகள். அப்போ முதல் சொல்கிறாரு கனம் பண்ணுங்கள் எல்லாரையும். திருப்பி என்ன சொல்கிறாரு? இல்லை, வேலைக்காரரே கனம் பண்ணுங்கள். திருப்பி ஒரு ஒரு சாண்ட்விச் வருது, சாண்ட்விச் பார்ப்பீங்க. திருப்பி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மாதிரின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன வருதுன்னா 3:1. ஆமாம். அப்போது அந்தபடியான எந்தபடியே சொல்லுங்க, அந்தபடியான எந்தபடியே இயேசு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்தபடியே எந்தபடி. அப்போ ஒரு மாடல் சொல்லிட்டாரு. இயேசு கீழ்ப்படிந்தார், 4 காரணத்தார். பாவம் செய்யவில்லை, வஞ்சகம் பேசவில்லை, பதில் உரைக்கவில்லை அப்படின்னு விஷயங்கள் வருது. நியாயமாய் விசாரிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இதான் கர்த்தர் செய்தார். அந்தபடியே, அதாவது இயேசு கிறிஸ்துவ துப்புனாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க. அவர் மாறி துப்பலை. நான் யார் தெரியுமா? உலகத்தையே உண்டாக்குனவே, உனக்கு துப்புனதே உருவாக்குன நான் தான். அப்படி பண்ணலை. அவர் எல்லாம் பேசாமல் இருந்தார். இந்த பேஷன் வீக்கு மூவிலெலாம் பார்க்குறோம்னா பேசாமல் இருக்கிறார். பதில் வையாமலும். சில நேரங்களில் புருஷங்கள் வள்ளுன்னு இருப்பாங்க,
ஆனால் மனைவிகள் வெள்ளுன்னு இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் பதில் வையாமலும். ஆனால் மனசுக்குள்ள ஒரு காரியம் செய்யணும். இயேசு கிறிஸ்து பண்ணார். என்னது? நியாயமாய் விசாரிக்கிறவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அதனால் இது இந்த ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணணும். சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, பிள்ளைங்க அப்பா திட்டுவார். அப்பா திட்டுறதெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது, அம்மா திட்டுறதெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. ஆனால் மறுபடியும் அம்மான்னு போகணும் தேவையில்லை. உடனே 1 பேதுரு 2:21 பதில் வையாமலும். அதான் நிறைய இந்த சோகமாக இருக்கும். நிறைய என் மனைவி வந்து நிறைய இது பண்ணுவான், கவுன்சிலிங். நான் வந்து டீச்சர். அவன் வந்து மனைவிகளுக்கு ஸ்பெஷலி இது டொமஸ்டிக் வயலன்ஸ். விசுவாசிகளாக இருப்பாங்க, ஆனால் வீட்டில் வந்து உருன்னு இருப்பாங்க. நிறைய கதைகளை பற்றி ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படி கஷ்டப்பட்ட சகோதரிகளுக்கு என் மனைவி ஊழியம் செய்கிறான். அவங்க வீட்டுக்கு போய் பாருது அது. அப்போ அவன் சொல்லுவாள், பைபிளில் போட்டிருக்குங்க, கனம் பண்ணுங்க, அவங்க புருஷங்க நல்லவங்களோ பொல்லாதவங்களோ என்ன சொன்னாலும் அவங்கள்ட்ட சண்டை போடாங்க, பதில் வையாமலும். அப்படி பேசாமல் இருங்க, பதில் வையாமலும். இதுதான் சத்திய வசனம். ஆனால் ஒன்று பண்ணணும், மனசுக்குள்ள என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் நியாயம் உள்ளவர், அநியாயமாக நீர் திட்டுறாரு. ஒரு ஹெட்மாஸ்டர் அநியாயமே திட்டுறாரு. நல்லா டீச் பண்ணுறேன், ஆனாலும் தேவையில்லாமல் என்ன இருக்கிறாரு, அநியாயமாக திட்டுறாரு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? நியாயமாய் விசாரிப்பவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அதான் சின்ன ஜபம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி புருஷர்களேன்னு வருது கீழே. அந்தபடியே எந்த வசனம்? 7. அந்தபடியே. ஆமாம் ஆமாம், கரெக்டு. அந்த மாதிரி திருப்பி போயிட்டே இருக்குது. அடுத்த வசனத்தில் டைம் ஆகிட்டு பெரியவர்களேன்னு வரும், சகோதரிகளேன்னு வரும், அப்புறம் எல்டர்ஸ் மூப்பர்களேன்னு வரும். எல்லாருக்கும் அந்தபடியே அந்தபடியே அந்தபடியே. அப்படின்னா எந்தபடியே? ஏசு கிறிஸ்து மாதிரி கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துவின் பாடுகள் நமக்கு அடிச்சுவடுகள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது இந்த நாட்கள் இந்த வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ், டிவியில் வர மெசேஜ், இதெல்லாம் ஒன் சைடடாக இருக்குது. ஒன் சைடட்னா எப்படி? இது ஆசீர்வாதம், செழிப்பான உபதேசம், எல்லாம் நல்லாயிரும், எல்லாம் நல்லா கிடைக்கும், நமக்கு கஷ்டமே வராது, எல்லா கவலையும் மாற்றிடுவார், எனக்கு துக்கமே இல்லை அப்படின்னு வருது. அதெல்லாம் ஒன் சைடு. அது முழு வேதாகமும் அல்ல. முழுவாது வேதாகம் என்ன? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் பாடுகள் இல்லாமல் நித்திய ஜீவன் அல்ல. அதான் என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, இதில் டிவியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க அடுத்த சைடு எல்லாம் ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருவார், எல்லாம் சரியாயிடணும், எல்லாம் அப்படி. அதை மட்டும் பேலன்ஸ்டு டீச்சிங் இல்லை. ஆனால் பைபிளில் பொது உபத்திரத்திற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஒரு முதிர்ந்த விசுவாசிக்கு தெரியும், நல்ல பக்தியாக இருந்தாலும் எசப்பா எசப்பா எசப்பான்னு சொல்லிட்டு இருந்தாலும் வாழ்க்கையில் என்ன வரும்? உபத்திரவங்கள் வரும். எனக்கு உபத்திரமே வேண்டாம் சாமி அப்படின்னு சொன்னால் உடனே வந்துடுன்னு சொல்லிடுவார். அந்த பழைய கதை பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு அம்மா வரும், பாஸ்டர்கிட்ட வருவாங்க, பாஸ்டர் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், இதெல்லாம் பேரணும், என் கண்ணீரெல்லாம் பேரணுன்னு ஐயா ஜோம் பண்ணுவார். என்ன சொல்லுவார்? ஆண்டவரே, இந்த சகோதரி ஆசீர்வதியும், இப்பொழுதே எடுத்துக்கொள்ளும் சாமி, இப்பொழுதே எடுத்துக்கொள்ளும், கண்ணீராக இப்பொழுதே எடுத்துக்கொள்ளும் ஜோம் பண்ணிட்டே இருக்காரு. உடனே கண்ணை திறந்தோன்னே அந்த அம்மாவுக்கு கோவம் வருது. ஐயா, நீர் இப்பவுமே எடுத்துக்கொள்ளும், இப்பவுமே எடுத்துக்கொள்ளும் சொல்கிறீரு. உடனே அவர் சொல்ல, நீ தானே சொன்னம்மா. எதுக்கு சொல்கிறேன்னா, பாடுகள் இருக்கும். ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு பையனுக்கு சிமெண்ட் கம்பெனியில் வேலை கிடச்சி, நல்ல சம்பளம், நல்ல குவார்ட்டர்ஸு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு 3 மாதம் 6 மாதம் போனோடனே அந்த மேனேஜர் கூப்பிட்றாரு, எம்டி மேனேஜிங் டைரக்டர். சார் வாங்க சார், எப்படி இருக்கீங்க? 6 மாதம் ஆகிட்டு, எப்படி இருக்குது சார், எப்படி ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? குவார்ட்டர்ஸ்லாம் நல்லா இருக்கா? உங்கள் கேபின்லாம் நல்லா இருக்கா? ஏசிலாம் ஒர்க் பண்ணுதா? இந்த எங்கள் ஃபேக்ட்ரி எப்படி இருக்குது சார்? ஏதாவது எதாவது சொல்லுங்கள். ஒன்று அவர் சொன்னார், எல்லாம் நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது சார், ஆனால் சொன்ன. அப்போ சொல்லுங்கள் என்ன ஒன்று சொன்னாராம், ஐயா நல்லா இருக்குது, வேலைக்கு ஆள்லாம் வச்சுருக்கீங்க, ஆனால் இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் நான் அப்படி போகிறேன், அப்படி வாரேன், நமக்கு ஒர்க்கர்ஸ்லாம் பார்க்குறேன், ஃபேக்ட்ரிக்கு போகிறேன், எங்கே போனாலும் இந்த தூசி வருது சார், எங்கே போனாலும் இந்த சிமெண்ட் பார்ட்டிகிள் வருது, எங்கே போனாலும் இந்த தூசி சிமெண்ட் தூசி வருது சார், எங்கே போனாலும் சிமெண்ட் எல்லாம் நல்லா இருக்குது சார், ஆனால் சிமெண்ட் வருது சார். அப்போ மேனேஜர் சொல்கிறது, ஏப்பா
இதற்காக நீங்கள் சிமெண்ட் ஃபேக்ட்ரிலையும் ஒர்க் பண்ணணும், நல்ல சம்பளமும் வேணும், நல்ல குவார்ட்டர்ஸும் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் என்ன வேண்டாம்? சிமெண்ட் போடுற இது முடியாது பாப்பா, நீ வேறு வேலைக்கு போ, நீ ஐடி கம்பெனிக்கு போ, உள்ளுக்கு இருந்தே செய். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட எல்லா ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா இல்லை. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் பேலன்ஸ்டு டீச்சிங். ஆண்டவர் நல்லவர், வல்லவர், மகத்துவம் உள்ளவர், அற்புதமானவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆனால் இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் நம்ம பொறுமையோட ஓட்டத்தை ஓடணும். ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஸோ 1 பேர் எப்படி படிப்பீங்க? நம்பர் 1 நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்வு. நம்பர் 2 வித்தியாசமான வாழ்வு. என்ன வித்தியாசம்? 2 வித்தியாசம். ஒன்று மற்றவர்களோட வித்தியாசம், இன்னொன்று நம்ம ரெக்கார்டு பிரேக்கு. முந்தி இத்தனை பிரேக் இருந்து ரெக்கார்டு, நம்ம ரெக்கார்டையே நம்ம உடைக்கிறோம். முந்தி கோவப்படுவேன், இப்போ கோவப்பட மாட்டேன். முந்தி நாள் பார்ப்பேன், இப்போ நாள் பார்க்க மாட்டேன். முந்தி ஆள் பார்ப்பேன், இப்போ ஆள் பார்க்க மாட்டேன். முந்தி தாள் பார்ப்பேன், இப்போ தாள் பார்க்க மாட்டேன். இதுதான் நம்ம குடும்பத்திலே. மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ போல நம்ம குடும்பத்துக்கு தான் நம்ம ரெஸ்பான்சிபிள். நம்ம மாமியார் என்ன சொல்கிறாங்க, மாமனார் என்ன சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் நமக்கு இல்லை. கடவுள் நம்மகிட்ட கேட்குற நம்ம அக்கௌண்ட்டு தான். சரிங்களா? ஸோ நாங்கள் என்று எழுதியிருக்கிறதே எங்கள் குடும்பத்தில் இப்படி தான் சார் என்று எழுதியிருக்கிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலிருந்தே வாழணும். ஏதாவது ஒரு காரியத்தில் கூட மாற்றம் இருந்துன்னா இந்த 3 நாட்களில் ஆண்டவரே நான் உங்கள் வேதத்தை படிப்பேன் சாமி, இவ்வளோ நாள் படிச்சிருக்கேன் சாமி, ஆனால் இன்னும் ஈஸியாக படிக்கிறதுக்கு சில கருத்துக்கள் இருக்குது, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். அது ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே இந்த கண்ணாடியை தொலைச்சது மாதிரி மற்றவங்களெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறேன், ஆனால் இப்போ தான் புரியுது ப்ராப்ளமே என்கிட்ட தான் இருக்குது. ஏன் கண்ணாடியை தொலைக்கேன் சுவாமி, இருதயத்தின் இதை தொலைப்பேன் சுவாமி, அப்போ தான் இயேசுவை தரிசிக்க முடியும் நீ சொன்னீர் சுவாமி. அப்படி மாற்றம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இன்னும் ஒரு கருத்து சொல்லி முடிச்சிடறேன். இது ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் வெறும் கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். அதாவது அந்த 1 சாமுவேலில் வசனங்கள் மட்டும் வாசிப்போம் நீங்களா. அதாவது எபனேசர் அப்படின்னு பாட்டு உண்டு. எபனேசரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டால் கூட என் ஒய்ஃப்க்கு அப்பா பேர் எபனேசர், ஹீஸ் நோ மோர். எபனேசர் எபனேசர்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு போட்டால் தான் எங்கள் பேரையும் தூங்குவான். பழக்கி வச்சுருக்காங்க. அலிசா சொன்னோட பாட்டு பாடும். ஸோ நல்ல எல்லாருக்கும் எபனேசர்னு என்னன்னு தெரியும், தெரியுங்களா? ஆனால் மிஸ்பா அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. அது மட்டும் அந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சிடுவேன். 1 சாமுவேல் இல்லை 2 எபனேசர் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. 2 எபனேசர் இருக்குது. எபனேசர் நம்பர் 1, எபனேசர் நம்பர் 2. எபனேசர் நம்பர் 1 ஒரு இடத்துக்கு பேர். எபனேசர் 2 கல் விட்டார். எபனேசர் 1 ஒரு இடம். அந்த இடத்துல தான் அவங்க யுத்தம் செய்கிறாங்க. வாசிப்பா 4:1. ஆமாம், அதாவது நாகர்கோவில் தெரியுமா உங்களுக்கு? களியக்கவளை. அப்படி திருவனந்தபுரம் போனீங்கன்னா களியக்கவளை வரும். குளித்துறை, களியக்கவளை. களியக்கவளை தமிழ்நாடு. அந்த சைடு போனால் எனக்கு தெரியல, பாலச்சாலை, வாட் எவர் இட் பி, அது கேரளா. அதே மாதிரி தான் இந்த எபனேசருங்கிறது களியக்கவளை. இந்த பெலிஸ்தியருக்கு பார்டர். எபனேசர் ஒரு இடத்துக்கு பேர். கர்த்தரை மட்டும் உதவி செய்தார் இல்லை, ஒரு இடத்துக்கு பேர். வீட்டில் போய் வாசிங்க. ஆனால் பெலிஸ்தியர்கள் பாரசாலை, அவங்க ஆப்பைக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அது அவங்க பார்டர், அங்கே இருக்கிறாங்க. அப்போ யுத்தம் செய்யும்போது, டைம் ஆகிட்டுனால கதை மாதிரி சொல்லிடுறேன். யுத்தம் செய்யும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்டர்ஸ்லாம் பெலிஸ்தியர்காரங்க வந்துட்டாங்க, நம்முடைய கர்த்தருடைய பெட்டியை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4:5 ஆமாம். அப்போ ரொம்ப சத்தம் போட்டுட்டு நமக்கு வெற்றி வேணும்னா கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போகணும், கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை கொண்டு போகிறாங்க. என்ன நினச்சாங்கன்னா, கர்த்தருடைய பெட்டி போனால் சரி. இந்த பிள்ளை தெரியுமா யாருக்கு போனால் பைபிள் எடுத்துக்கா, பைபிள் வச்சுக்கா. சிலவங்க தூங்கும்போது பைபிளை வச்சுக்கிடுவாங்க. கெட்ட சொப்பனெல்லாம் வருதுன்னு ஒன்று பைபிளை தலையில் வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் சிலுவை போடுவோம், அந்த சைடு தான்.
அதாவது சிலுவையில் மந்திர தந்திரம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரையில் சிலுவையில் மந்திர தந்திரம் இல்லை. ஆனால் சிலுவையில் தொங்கின இயேசுவிடத்தில் தான் இது ஒரு அடையாளம் தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, கத்தரின் பெட்டி தூக்கிட்டு போகிறாங்க. என்னென்னா கத்தோடைய பெட்டி தூக்கிட்டு போனால் ஆண்டவரே நம்ம கூட வருவாருங்க. ஆனால் இந்த யுத்தத்தில் பாஸா நாப்பாஸான்னு பார்த்தீங்கன்னா நாப்பாஸ் 4:10 4:10. ஆமாம், இப்போ 30,000 அப்போ நாப்பாஸ் ஃபெயில் ஆகிட்டாங்க. இது நிறைய பேர் தெரியாது. நம்ம ஒரு கேள்வி கேளுங்க, கர்த்தருடைய பெட்டி கொண்டு போனால் நடக்கும், கண்டிப்பாக செய்யணும். பைபிளை தூக்கிட்டு போனால் கண்டிப்பாக வெற்றி தான். அப்போ கர்த்தருடைய பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க, வீட்டில் போய் கம்பேர் பண்ணுங்கள். ஆனால் தோல்வி. இப்போ சாம்பேல் பொறுப்படுத்திட்டாலும் 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் ஆயிடுச்சு சாம்பேல். இந்த சாம்பேலுக்கு ஸ்டைல் பார்க்கணும். இப்படி கஷ்டமான சூழ்நிலையில் சாம்பேல் என்ன பண்ணுறாரு? ஒருவேளை நீங்கள் குடும்ப தலைவியாக இருக்கலாம், அல்ல குடும்ப தலைவராக இருக்கலாம். நம்ம குடும்பத்தில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது இந்த சாமுவேலுக்கு மெத்தடாலஜி ஸ்ட்ராட்டஜி நம்ம செய்யலாம். சாமுவேல் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒன்றும் பண்ணலை, அந்த இஷ்யூவை டச் பண்ணலை. கர்த்தருடைய பெட்டி இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, ஒன்றும் பண்ணலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா 7:2 7க்கு போயிடணும். நீங்கள் வீட்டில் போய் 4 7 படிக்கணும். 7:2 குயிக்க முடிச்சிடும். 7:2 சரி. 7:3 நீங்கள் உங்கள் முழு எழுத்தோடும் கரெக்ட். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சாமுவேலு கர்த்தருடைய பெட்டி தொடவே இல்லை. ஜனங்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, கர்த்தருடைய பெட்டி கொண்டு போனால் ஜெயிச்சிடலாம். ஆனால் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போகிறாங்க, தோல்வி. ஆர்க் ஆஃப் காட் போது தோல்வி. இது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த டேபர்நாக்கிள் ஆசிரிப்பு கூடாரம் படிக்கும்போது கர்த்தருடைய பெட்டின்னு படிக்கிறோமே, இந்த கர்த்தருடைய பெட்டியை தூக்கிட்டே போகிறாங்க, தோல்வி. படித்த பேப்பரில் முதல்ல ஒரு சிலுவை போட்டுறது, சிலுவை போட்டால் நல்ல மார்க் கிடச்சிரும், சிலுவையும் போட்டாச்சு, ஆனாலும் தோல்வி. சாமி என்ன பண்ணாருன்னா கர்த்தருடைய பெட்டியே வரல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் முழு மனதோடு திரும்புங்கன்னு சொல்லிட்டு உங்கள் விக்கிரத்தையும் அதையும் வாசிக்குமா. 7:4 7:6 ஆமாம். இந்த ஜெபக்கூட்டம் நடந்தது மிஸ்பாவில் எல்லாரும் மங்குன்னு அழுது, ஆண்டவரே முழு மனதோடும் நாங்கள் எல்லாத்தையும் விட்டுருவோம் சாமின்னு விட்டுட்டு சாமியில் ஜோமுண்டாரு. அப்போ பெலிஸ்தியர் வராங்க. வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சத்தத்தை உண்டாக்குறாரு. 2 விஷயம் சொல்கிறேன். 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பெட்டி, 7ஆம் அதிகாரத்தில் பெட்டியின் கர்த்தர். உங்கள்கிட்ட ஒரு காரியம் கேட்குறேன், இங்கிலீஷ் சொல்கிறேன். ஆர்க் ஆஃப் காட் முக்கியமா, காட் ஆஃப் த ஆர்க் முக்கியமா? கர்த்தருடைய பெட்டி முக்கியமா, பெட்டியின் கர்த்தர் முக்கியமா? சொல்லுங்க. சிலுவை முக்கியமா, சிலுவையின் இயேசு முக்கியமா? அதே தான். சிலுவை சொல்லுவாங்க, சிலுவை தூக்கிட்டு ஒன்றும் சிலுவையில் மந்திரமும் இல்லை. என்னையை பொறுத்தவரை தப்பாக இருந்தீங்கன்னு, மனம் மாற்றம் இல்லாமல், பாகலை அகற்றாமல் கர்த்தருடைய பெட்டி ஒன்றுக்கும் வேலைக்காது. அதை சாமுவேல் கண்டுபிடிச்சிட்டார். சாமுவேல் கண்டுபிடிச்சி ஒரு மருந்து கொடுக்காரு. நீங்கள் முழு மனதோடு வந்தால் மட்டும் போதாது, ப்ரேயர் மீட்டிங் வந்தால் மட்டும் போதாது, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு மட்டும் வந்தால் போதாது. ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு முன்னாடி சில காரியங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் அகற்றி விட்டு. ஒருக்கா நான் சொன்னேன், யார் ஆளுன்னு ஆள் பார்க்க மாட்டீங்களோ அவங்க மட்டும் அடுத்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? பண்ண முடியாது. கர்த்தர் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆள் பார்க்காதவங்க மட்டும் அடுத்த உபவாச கூட்டத்துக்கு வாங்க அப்படி சொன்னால் அடிக்க வந்துடுவாங்க. ஆனால் தேவ வசனம் சொல்லுது, நம்ம மனம் அந்த சில காரியங்களை தள்ளணும்.
அப்போ வந்து பெரிய வெற்றி. அப்புறம் ஒரு கல்லை எடுத்து நாட்டி இம்மட்டமாக உதவி செய்தார்னு சொல்லிட்டு என்னது 12 அப்போ மக்களுக்கு எபனேசர் தான் தெரியும். கேட்டு பாருங்க, நிறைய பேருக்கு மிஸ்பா தெரியாது. இந்த பாட்டில் எழுதுகிறாங்க, அவங்களும் மிஸ்பா பற்றி சொல்ல மாட்டாங்க. பாடல் ஆசிரியர்கள் எபனேசரேன்னு பாடிடுவாங்க. ஆனால் எவ்வளோ நல்லா இருக்கும் இந்த பாடல் ஆசிரியர்கள் மிஸ்பாவே மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அது ஒன் சைடட். இந்த வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, டிவி சேனலு எல்லாம் ஒன் சைடடு. என்னது செழிப்பான உபதேசம், எல்லாம் இம்மட்டும் உதவி செய்தார், அது மட்டும் சொன்னால் போதுமா? யார் எபனேசர்னு சொல்லலாம் சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஒரு சிறிய கேள்வி. யார் எபனேசரேன்னு சொல்ல முடியும்? எங்கே வந்தவங்க? மிஸ்பாவுக்கு வந்தவங்க தான் சொல்லலாம். இங்கிலீஷில் இல்லை, மா ஃபார் மிஸ்பா, மா ஃபார் மன்னிப்பு. இன்றைக்கி வந்து நீங்கள் வீட்டுக்கு போய் யூடியூப்பில் ஒர்ஷிப் சாங், ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப், தமிழ் ஒர்ஷிப் சாங்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ட்ருன்னு வந்துடும். நிறைய போட்டு வரும். 1000 வருமா, 2000 வருமா, 20000 வரும். ஆனால் நீங்கள் யூடியூப்பில் நான் சொல்லுறது மாதிரி செய்யுங்க. மன்னிப்பின் கீதங்கள், சாங்ஸ் ஆஃப் கன்ஃபெஷன் அப்படின்னு போடுங்க. எனக்கே யூடியூப்பில் 5-6 தான் வருது. உங்கள் யூடியூப்பில் நிறைய வரலாம். யார் எழுதுகிறா இன்னைக்கு? தீய மனதை மாற்ற வாரம் தூய ஆவியன்னு எழுதுகிறமே. இன்றைக்கி யார் அப்படி பாட்டு எழுதுகிறா? எல்லோரும் எங்கே போயிடுவாங்க? எபனேசருக்கு போயிடுவாங்க. அதான் மார்க்கெட்டு. ஆனால் சாமியில் நீங்கள் ஸ்பீக்கரை கூப்பிட்டீங்கன்னா, அடுத்த கன்வென்ஷனுக்கு நீங்கள் சாமியில் கூப்பிட்டீங்கன்னா, அவர் முதல்ல எபனேசர்னு சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவார், நம்ம எல்லாம் என்ன சொல்லுவார்? முழு மனதோடு என்ன பண்ணணும்? நம்மகிட்ட உள்ள எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரேன்னு சொன்னால் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ எபனேசர். இது என்னுடைய கருத்து. நான் போகிற இடங்கள்லாம் சொல்லுவேன், எபனேசரை நல்லது. ஆனால் எபனேசர் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றால் என்ன வேணும்? மிஸ்பா வேணும். இப்போ மிஸ்பா பற்றி ஒரு ஸ்டடி நீங்கள் பண்ணுங்கள். பெண்கள் ஐக்கிய சங்கம் ஏதாவது படிக்கும்போது ஒரு மிஸ்பா பற்றியும் ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாரம் குட் ஃப்ரைடே. இந்த குட் ஃப்ரைடேயில் வந்து 2 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க. குட் ஃப்ரைடேயில் வந்து எங்கே போனாலும் சொல்லி முடிப்பேன். என்னதுன்னா, இந்த ரொம்ப நாளைக்கு முந்தி, ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி, ஆஃப்ரிக்காவில் ஒரு ப்ரீச்சர், ஒரு பாஸ்டர், அவருக்கு பேர் ரோட்ரிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அவர் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணார். அது உலகம் பூரா நிறைய இடங்கள் ஆயிடுச்சு. அதை ஒருக்கா நான் கேட்டேன். அதை எங்கெல்லாம் சொல்லி என்னென்னா, அது அழகாக அவர் ஒரு சாங் மாதிரி அவர் நீங்கள் போங்க. என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் ஃப்ரைடே. அது குட் ஃப்ரைடேக்கு பேசுகிறாரு. குட் ஃப்ரைடேயில் எப்படி மக்கள்லாம் இப்படி துக்கமாக இருப்பாங்க. அது நம்ம துக்கம் வேறு, சீஷர்களுக்கு துக்கம் வேறு. நேற்று தான் படித்தேன். இது நேற்று தான் எனக்கு கண் திறந்துச்சு. கேட்டிங்களா? நம்முடைய துக்கம் வேறையும் சீஷர். நம்ம வந்து கேட்டுடுங்க, வி ஆர் ஆல் இன், நம்ம குட் ஃப்ரைடே செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் வி ஆர் ஆல் இன் போஸ்ட் ஈஸ்டர் விசுவாசிகள். புரிஞ்சுங்களா? நம்ம குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம். ஆனால் நமக்கு தெரியும் இந்த இயேசு சிலுவையில் இல்லை, வீட்டில். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு குட் ஃப்ரைடேக்கு சீஷர்களுக்கு அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை, அந்த இது இல்லை. இயேசு உயிர்த்தெழுதல் அன்னைக்கு ஃப்ரைடே உயிர்த்தெழுதல, எல்லோரும் அப்படி சோகமாக இருக்காங்க. அப்போ இவர் பாட்டு பாட, இந்த பாட்டு, அந்த வசனம் வருது. என்னது? இங்கிலீஷில் வரும். எப்படி? பீட்டர் பிட்ரைங், மேரி கிரையிங், டிசைபிள்ஸ் ரன்னிங். பேதுரு மறுதளிக்கிறார், மேரி அழுகிறாள், சீஷர்கள் சிதறுகிறார்கள், ஓடுகிறார்கள். அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு லாஸ்ட் லைன், இட் இஸ் ஃப்ரைடே. சொல்கிறீங்களா தயவு செய்து? இட் இஸ் ஃப்ரைடே சொல்லுங்கள். இட் இஸ் ஃப்ரைடே பட் சண்டே இஸ் கம்மிங். வீட்டில் போய் கூகுள் அடிங்க, யூடியூப்பில், இட் இஸ் ஃப்ரைடே சண்டே இஸ் கம்மிங். நம்ம டைம் ஆகும். நம்முடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, ஒருவேளை இங்கே வெள்ளிக்கிழமை அனுபவத்தில் இருக்கலாம். வாழ்க்கையில் கஷ்டம், ஒரு இந்த மாதிரி ஒரு சபையில் கஷ்டத்தில் இருக்கவங்க கூடுதலாக இருப்பாங்களா, கஷ்டம் இல்லாதவங்க கூடுதல் இருப்பாங்களா? கஷ்டத்தில் இருக்கவங்களா போனால் தெரியும். அங்கங்கே ஒரு குடும்பத்தில் பேசுங்க, பாஸ்டருக்கு தெரியும். கஷ்டத்தில் இருக்கவங்க, நம்ம கஷ்டத்தோடு வந்திருக்கிறோம், கண்ணீரோடு வந்திருக்கிறோம். ஆனால் கண்ணீரெல்லாம் துடைப்பார். இட் இஸ் ஃப்ரைடே.
பட் சண்டேஸ் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் குடும்பத்தில். ஆஸ் அ பாஸ்டர் ஆல்சோ, ஆஸ் அ இது ஆல்சோ கஷ்டப்பட்டுருக்கோம். எங்கள் சொன்னேன், எங்கள் ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் சொன்னேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இட் இஸ் ஃப்ரைடே. 2 வருஷம் என் பொண்ணு மனைவி இப்படி இருந்தா, ஒர்க் பண்ண முடியாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இட் இஸ் ஃப்ரைடே, இட் இஸ் ஃப்ரைடே, பட் சண்டே இஸ் கம். அதனால் ஆலயத்துக்கு வரும்போது நம்ம கிறிஸ்தவர்கள் ஜீவனுள்ள நம்பிக்கை. இட் இஸ் ஃப்ரைடே. என்ன துக்கமாக இருந்துங்க சார், நீங்கள் என்ன காரியத்தை துக்கப்பட்டாலும் இட் இஸ் ஃப்ரைடே, இட் இஸ் ஃப்ரைடே, பட் சண்டே இஸ் கமிங். நமது ஆண்டவர் வெற்றி சிறந்தார். நமது ஆண்டவர் காட் கேன் டூ வண்டர்ஸ். நீண்ட பாதைன்னு சொல்லுவேன், அதோட ஆமேன் போட்டுற மாட்டேன். நீண்ட பாதை கர்த்தரின் பாதையாக இருக்கலாம், ஆனால் நமது தேவன் காட் இஸ் அ ஒண்டர் ஒர்க்கிங் காட். அவரால் எல்லாம் காட் கேன் டூ வண்டர்ஸ். இட் இஸ் ஃப்ரைடே, பட் சண்டே இஸ் கம்மிங். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கையை தாரும். ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை தாரும். மட்டுமல்லாமல் ஆண்டவரே, மற்றவர்களோடு அன்பாக கனிவோடு மற்றவர்களை கனப்படுத்துபவர்களாக ஆண்டவர் இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த காலத்தில் நாங்கள் வரும்போது ஏதாவது ஒரு துக்கத்திலே, ஏதாவது ஒரு கண்ணீரோடு பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பெற்றோர்களுக்காக, பரீட்சைக்காக ஏதாவது ஒரு காரியத்திலே சோர்ந்து போய் வந்திருந்தோமானால், நீர் கொடுக்குற செய்தி சுவாமி, இட் இஸ் ஃப்ரைடே பட் சண்டே இஸ் கம்மிங். இந்த வசனத்தினாலே எங்களை திருப்திப்படுத்தும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். அருமையான காங்கிரிகேஷனுக்காக நன்றி சுவாமி. Lord, I pray in the name of Jesus that you will bless all the congregation, all the families, especially their children who are writing their exams, Lord. In the name of Jesus, I pray that, Lord, you may bless them abundantly. In இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.